அன்புக்குரியவர்களே, குர்ஆனிலே 85வது அத்தியாயம் அம்ம ஜுசுவிலே இருக்கக்கூடிய ஒரு சூரா, சூரத்துல் புரூஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம். வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத் வஷாஹிதின் வமஷ்ஹூத் என்று வரக்கூடிய ஒரு அத்தியாயம். இது நிறைய பேருக்கு பாடம் இருக்கும், அல்லது பல சந்தர்ப்பத்திலே இதை நாம் ஓதி இருப்போம். அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே ஒரு விஷயத்தை எங்களை நோக்கி கேட்கிறார். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை இவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? வெறுமனே வாசிக்கிறார்கள், ஓதுகிறார்கள், தெரிகிறார்கள். இந்த குர்ஆனுடைய கருத்துக்களின் ஆழத்தை இவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்பாலுஹா, அவர்களுடைய இதயங்களின் மீது பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். குர்ஆனை சிந்திக்காத இதயங்களை பூட்டப்பட்ட இதயங்களாக அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் வர்ணிக்கிறார். அன்புக்குரிய சகோதரிகளே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரியையும் விழித்து நான் கேட்கிறேன். நிறைய பேருக்கு முதலாவது விஷயம் குர்ஆனை ஓதத் தெரியாது என்கிற ஒரு கவலை அன்புக்குரியவர்களே ஆழமாக நான் உள்ளத்தில் பதிவு செய்கிறேன். நிறைய சகோதரிகள் எங்களுடைய மதரசாவுக்கு நேர்முக பரீட்சைக்கு வருகிறார்கள். ஓஎல் எழுதுகிற பிள்ளைகள் நல்ல திறமையாக இருக்கிறார்கள். பாடசாலை பாடங்களிலே நல்ல புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய திறமைகளிலும் அறிவிலும் ஆற்றலிலும் எந்த குறையும் கிடையாது. ஆனால் குர்ஆனை திறந்து ஏதாவது ஒன்றை ஓதுங்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு குர்ஆன் ஓதுகிற முறையை பேணி ஓதுகின்ற அளவுக்கான ஆற்றல் அறவே இல்லாமல் இருக்கிறது. விகிதாசார அடிப்படையில் பார்த்தால் கூட ஒரு 50 பேரை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு 5 பேரை மட்டும்தான் குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் என்று தெரிவு செய்ய முடியுமான அளவுக்கு, அதிலும் அவர்களை பார்த்தால் சிறிய வயதிலே ஏதோ ஒரு மதரசாவிலே குர்ஆனை பாடமாக்கியவர்களாக இருப்பார்கள், அல்லது ஒரு பகுதி நேர வகுப்புக்கு மதரசாவுக்கு போனவர்களாக இருப்பார்கள். மற்றும்படி ஓயல் வரைக்கும் பாடசாலைகளிலே படித்துவிட்டு வருகிற மாணவிகள் சகோதரிகள் அல் குர்ஆனை சரியாக அதனுடைய உச்சரிப்பை பேணி, அதனுடைய மஹ்ரஜுகளை பேணி, அதனுடைய தஜ்வீத் சட்டங்களை பேணி ஓதக்கூடியவர்கள் மிக குறைவாக அருகிக் கொண்டு போகிறார்கள் என்கிற ஒரு செய்தியை இங்கு இருக்கிற இந்த தாய்மார்களுடைய உள்ளத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். மிக கவலையான ஒரு விஷயம். ஏனென்றால் எதிர்காலத்தில் இவர்களுக்கே குர்ஆன் ஓத தெரியவில்லை என்றால் இவர்களால் வளர்க்கப்பட இருக்கிற குழந்தைகளுடைய நிலைமை என்ன? அவர்கள் எப்படி இந்த பிள்ளைகளுக்கு வீட்டிலே வைத்து குர்ஆனை சொல்லிக் கொடுக்க போகிறார்கள் என்கிற ஒரு கேள்வி எங்களுடைய உள்ளத்தில் ஆழமான ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, அல் குர்ஆன் மிக அற்புதமான ஒரு வேதம். அல்லாஹுவை புரிந்து கொள்ளுதல் என்கிற விஷயத்தில், அல்லாஹுடைய அன்பை உள்ளத்தில் பதித்தல் என்கிற விஷயத்தில் குர்ஆனை போன்று தாக்கம் செலுத்துகிற ஒரு வேதம் இந்த உலகத்தில் கிடையாது. ஆனால் குர்ஆனை வெறுமனே ஒரு தலையணைக்குள் வைக்கிற, ஒரு மையத்து வீட்டில் ஓதுகிற, அல்லது ஏதோ ஒரு தேவைக்காக பயன்படுத்துகிற புத்தகமாக நாம் பார்க்க துவங்கியதனுடைய விளைவுதான் முதலாவது எமது உள்ளங்கள் இருளடைந்து போயிருப்பதற்கான அடிப்படை காரணம்.